போகும்போது இந்த டைவர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு போங்க. ஹோ, நீ முந்திக்கிட்டியா? ரொம்ப சந்தோஷம். போக போது இப்போவே போடுறேன். சீக்கிரமா இந்த முடிவுகளை பிறந்தா சரி. இனிமே இந்த நக்கல் பேச்செல்லாம் வேண்டாம். இருக்கிற இந்த கொஞ்ச நாளுக்கு உங்க மரியாதையை காப்பாத்திக்கோங்க. இத்தனை நாள் மரியாதை கொடுத்து கிழிச்சிட்ட, காலங்கத்துல மூஞ்சில முடிச்சால உருப்படாது. சை. அப்பா அம்மா, ஈவினிங் எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு வரீங்க? ஸ்கூலுக்கா? எதுக்கு? அப்பா, லாஸ்ட் வீக்கே சொன்னேன்லப்பா, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல கல்ச்சரல், நான் வயலின் வாசிக்க போறேன். அப்பா, இதுக்கு மட்டும் நீங்க வரல, இனிமே உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன்ப்பா. அதான் சொல்றால, போங்க. நானா? என்ன விளையாடுறியா? நானா வீட்டுல வெட்டியா உட்காந்துருக்கேன். என்னாலாம் போக முடியாது. வேணா நீ போ. ஏன் நான் மட்டும் என்ன வீட்டுல சமையல் செஞ்சுக்கிட்டு சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் நினைச்சீங்களா? நானும் வேலைக்கு தான் போறேன். எனக்கும் ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. என்ன பெரிய வேலை? கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையெல்லாம் விடுறேன்னு சொன்ன? ஆமா சொன்னேன். அதான் இப்ப எல்லாம் முடிய போதுல, அப்புறம் என்ன? அல்ல வேலை உன் பேச்சு கேட்டுட்டு இந்த வேலையை விட்டு தொலைக்க. மாசம் 75,000 எவன் தருவான்? ஹோ, 75,000 என்னை விட அதிகமா சம்பாதிக்கிறேன்னு குத்தி காட்டுறியா? உன்னை நான் அதுக்கு குத்தி காட்ட போறேன்? உன்னால நான் மனுஷனை மதிச்சே பல நாள் ஆச்சு. அப்பா, ஏப்பா காலையிலேயே சண்டை போட ஆரம்பிச்சிடுங்க? அது உன் அம்மாட்ட கேளு. அவர் கொஞ்ச நாளா ஓவரா பேசிட்டு இருக்கா. நான் இப்ப ஓவரா பேசிட்டேன், அது நீங்க பாத்துட்டீங்க. ஸ்வேதா, எல்லாம் இன்னும் 2-3 மாசம் தான், அப்புறம் நம்ம தனியா போயிடலாம். சரியா? ஏய், டைவர்ஸ் கொடுத்தது உனக்கு. என் பொண்ணு என் கூட தான் இருப்பா. ஏன் என் வாழ்க்கையை சீரழிச்சது பத்தாதா உனக்கு? என் பொண்ணாச்சு உருப்படட்டும். ஐயோ, நீங்க சண்டை போட ஆரம்பிச்சீங்கன்னா நிறுத்தவே மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க 2 பேரும் எனக்காக ஸ்கூலுக்கு வந்தே ஆகணும். அம்மா ப்ளீஸ்மா, அப்பா ப்ளீஸ்பா. ஏய், நான் தான் சொல்றல, என்னாலலாம் வர முடியாது. உங்க அப்பா வருவாரு, நைட்டா அவர் கூட வீட்டுக்கு வந்துரு. அப்பா, நீங்களாச்சும் வந்துடுவீங்களாப்பா? நல்லா வாய்க்கிலேயே பேசுறல. உங்க அம்மாவே வருவா. நான் கிளம்புறேன். சரி சரி, உன் ஸ்கூல் பஸ் வர நேரமாச்சு. நீ சீக்கிரமா கிளம்பி ஸ்டாப்புக்கு போ. சரோஜா அம்மா வீட்டை லாக் பண்ணிப்பாங்க. பாப்பா, உன் பேர் என்னம்மா? முதல்ல நீங்க யாரு? ஏன் கேட்பே கேக்குறீங்க? ஏய், வாயத்திலிருந்து சத்தம் போட்டான்னு வச்சுக்கோ, உன்னை கொன்னுடுவேன். கத்தாத கத்தாத கத்தாத. கத்த சத்தம் போட்ட எனக்காக நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என்னது கூட்டு வந்திருக்கனா? கடத்திட்டு வந்திருக்கேன். என்னது கடத்திட்டா? அப்ப எங்க அப்பா கிட்ட பணம் கேட்க போனீங்களா? அவங்க ஆபீஸ் டைம்ல பிஸியா இருப்பாங்க, போன் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. பணமா? முட்டை போடுற கோழியா இருக்கிறதுக்கு நான் முட்டாளி இல்ல. எனக்கு மிரட்டி பணம் கேட்கிற பழக்கமே இல்ல. அப்ப என்ன பண்ண போறீங்க அங்கிள்? இந்த மருந்த ஊத்தி உன் கண்ணை குருடாக்கி ஆந்திரா கர்நாடகா கொண்டு போய் பிச்சை எடுக்க வச்சா டெய்லி 1000 ரூபாய் கலெக்ஷன் வரும். அதுல ஒன்ன சேர்த்து நம்ம கணக்குல மொத்த உருப்படி 35 உருப்படி ஆச்சு. அப்ப என்ன குளிராக்க போறீங்களா? ஆமா, நீ முரண்டு பிடிக்காம இருந்தா கொஞ்ச நேரம் தான் வலிக்கும். முரண்டு பிடிச்ச அவ்வளவுதான். நம்ம உருண்டை பிடிக்க மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி கண்ணை குளிராக்கிடுங்க. ஏய், என்ன விளையாடுற நினைச்சியா? அப்படியே இந்த மருந்து தந்து கண்ணுல ஊத்துனே வச்சுக்கோ, அடுத்த நிமிஷம் கண்ணு குருடாயிரும். என்ன? சரி அங்கிள், ஊத்திடுங்க. டெய்லி எங்க அப்பா அம்மா போடுற சண்டைய பார்க்கறதுக்கு நான் குளிராவே இருக்கணும். ஏய், நான் உன் கண்ணை குருடாக்க போறேன்னு சொல்றேன். நீ என்னடா கொஞ்சம் கூட பயலாம குடும்ப கதையை பத்தி பேசிட்டு இருக்க?
அடிச்சான்னு வச்சுக்க. எனக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு பிரிய போறாங்களாம். இப்பெல்லாம் என்னையத கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லை. எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல. இன்னைக்கு கூட எங்க ஸ்கூல்ல கல்ச்சரல் நான் வயலின் வாசிக்கலான்னு இருந்தேன். அதுக்கு கூட யார் வரன்னு சண்டை. நீ வயலின் வேற வாசிப்பியா? 1 இயர் கிளாஸுக்கு போயிட்டு இருக்கேன். எங்க வயலின் வாசி பாப்போம். ரொம்ப நல்லதா போச்சு. உன் கண்ணை குருடாக்கி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுன்னு கொண்டு போய் வயலில் வாசிக்க வச்ச நீ மத்த உருப்படிகளோட டபுளா சம்பாதிப்ப. வா. நாம இப்ப எங்க போறோம்? ஏய், சத்தம் போடாம என் கூட வரணும். நீ ஸ்வேதா கல்ச்சரல்ஸ்க்கு போலையா? என்ன விளையாடுறியா? நான் காலையில உன்னதான் போயிட்டு சொன்னேன். ஸ்வேதா, 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 எங்க ஸ்வேதா காணோம்? ஸ்வேதா என்ன வீட்டுக்கு வரல போல இருக்கே. ஏய், நீ போகல என்கிட்ட ஃபோன் பண்ணியா சொல்ல வேண்டியதானே? நீ போலன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னியா? வார்த்தைக்கு பதில் மட்டும் பேசு. ஹலோ 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 மிஸ், நான் 2nd ஸ்டாண்டர்ட்ல சி செக்ஷன் ஸ்வேதாவோட ஃபாதர் பேசுறேன். சார், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். இன்னைக்கு ஏன் சார் ஸ்வேதா கல்ச்சுரல்ஸ்க்கு வரல? அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. என்ன மிஸ் சொல்றீங்க? ஸ்வேதா ஸ்கூலுக்கு வரலையா? அவ காலையில ஸ்கூலுக்கு தான் கிளம்பி வந்தா. என்னங்க இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க? அவ இன்னைக்கு ஸ்கூல் பஸ்லயே ஏறலையே. எல்லாம் ஒன்னாலதான். என் பொண்ணு மட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு வரல, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏய், ஏன் இப்படி கத்துற? எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட வந்துருது. அவ ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்ல சுத்தி இருப்பா, நான் போய் பாக்குறேன். ஸ்வேதா, ஐயோ ஸ்வேதா, 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 என்ன நீ மட்டும் தனியா வர? என் பொண்ணு எங்க சொல்லு? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஸ்வேதா எங்கேயும் வரலையா? வரப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ ஸ்வேதா, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? ஒழுங்கா பொம்பளையா குடும்பத்தையும் புள்ளையும் கவனிச்சிருந்தா இப்பெல்லாம் நடக்குமா? இதுக்கும் என்னைய கார சொல்லு. அவ உனக்கு பொண்ணு தானே? ஹலோ அம்மா, ஹலோ. ரேணு, நான் தாம்மா. சொல்லுங்க சித்தப்பா. இல்ல, இன்னைக்கு நம்ம ஸ்வேதா மாதிரி ஒரு பொண்ணை விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன். அதான் உங்க ஞாபகம் வந்துச்சு. மாப்பிள்ள ஸ்வேதா எல்லாம் நல்லா இருக்காங்களா? சித்தப்பா, எங்க சித்தப்பா பாத்தீங்க? நம்ம ஸ்வேதாவை 2 நாளா காணோம் சித்தப்பா. நீங்க திரும்பி போய் பாருங்க சித்தப்பா, நாங்க இப்பவே வரோம். அப்பா அம்மா எனக்கு ஏசப்பா, என் அப்பா அம்மா நீங்க தானே ஏசப்பா. அப்பா அம்மா எனக்கு ஏசப்பா.
சேதா 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 ஸ்வேதா சேதா எப்படி பைக்க வந்த என்னம்மா கண்ணுக்கு? ஸ்வேதா சொல்லுமா. ஒரு அங்கிள் என் கண்ணில் மருந்து ஊற்றி குளிராகிட்டாருமா. அவர்தான் இன்னைக்கு பிச்சை எடுக்க விட்டுட்டு போயிருக்காரு. ஐயோ சேதா சேதா அம்மா நான் உனக்கு சொல்லியிருக்காரம்மா, யாராவது தெரியாதவங்க உனக்கு கூப்பிட்டா போக கூடாதுன்னு. ஏம்மா அப்படி பண்ணுற? இல்லம்மா, நீயும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டது என்ன பார்க்க கஷ்டமா இருக்குமா. இப்ப நீங்க பெரிய போறீங்க வர சொன்னீங்களா, எனக்கு வீட்டுல இருக்கவே பிடிக்கல. அதனால நான் இங்கே இருக்கிறேன், நீங்க போங்க. ஸ்வேதா வாமா, நாம இங்கிருந்து கிளம்பலாம். இல்ல, நான் வீட்டுக்கு வரல. நான் வீட்டுக்கு வந்தா என் வயலினிசை கேட்க யாரும் இருக்க மாட்டீங்க. நீங்க போற சண்டை சத்தத்தை நாங்க கேட்கணும். ஆனா நிறைய பேர் என் வயலினிசை கேட்டு நிறைய பேர் போடுற சில்லற சத்தம் எனக்கு கை தட்டெல்லாம் கேட்கும் போது இன்னும் அறியாமலே இன்னும் வாசிக்கணும்னு தோணுது. ஸ்வேதா ஏமா இப்பெல்லாம் பேசுறேன்? நான் இன்னும் கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றேம்மா. ஆமா, இது அம்மா, இது அப்பா, இது ரெண்டையும் சேர்த்தாதான் அப்ப மியூசிக் வரும். இனிமே நீங்க சண்டை போட மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. சாரிம்மா, ப்ராமிஸ். இனிமே நீங்க என் கூட தான் இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ்மா. ப்ராமிஸ். சாரிம்மா, எங்களுக்குள்ள நடக்கிற சண்டை உன் மனசை இவ்வளோ பாதிக்குள்ள எங்களுக்கு புரியாம போச்சுமா. சாரி ரேணு, இனிமே நாங்க ரெண்டு பேரும் உன் கூடவே இருப்போம்மா. அப்பா அம்மா, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும். ஆதலால் விவாதம் வரும் முன் அதை விட்டுவிடுன்னு பைபிள்ல சொல்லி இருக்குல்ல. சாரிம்மா, சாரிப்பா. நீ ஏம்மா இப்ப சாரி கேக்குற? ஸ்வேதா, 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 ஸ்வேதா 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 ஸ்வேதா, எப்படிமா? என் கண்ணை குளிராக்கணும்னா கருத்துனாதான் நாக்கு. ஆனா எனக்கு நல்லா வயலின் வாசிக்க தெரிஞ்சனால கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு பிச்சை எடுக்க சொல்லிட்டாரு. ஸ்வேதா, ஸ்வேதா